எல்லாருக்கும் வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச் இன்னைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச் இன்னைக்கு. நாங்க எல்லாரும் டீமா வந்திருக்கோம். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்றேன். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு அழகான ஒரு சேஞ்சா இருந்தது எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல. நான் வந்து இத்தனை நாள் ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணும்போது அவங்க அந்த பார்வை வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்லயும் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சது எனக்கு அவங்க சொன்னதை கேட்டு பண்ணும்போது. ஐ திங்க் இன்னும் நிறைய இந்த மாதிரி ஃபீமேல் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம்னு ஆசைப்படுறேன் நான். அண்ட் கண்டிப்பா கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டைரக்டரா ஃபியூச்சர்ல வருவாங்கன்றது எங்க டீமுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. ஏன்னா அவங்களுடைய ரைட்டிங் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவும் வித்தியாசமாகவும் டு த பாயிண்டாகவும் இருக்கும். அவங்கள வந்து எழுத விட்டா அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க. ஸோ அவங்க கூட இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல நானும் நித்யா மேனனும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நித்யா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அசுர நடிப்பு தான். அவங்க ரொம்ப நேச்சுரலா பண்ணுவாங்க. அது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கூட நடிக்கும் போதும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப ஈஸியோட அழகா பண்றாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கேம் வீக் எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர், எக்ஸ்ட்ராடினரி சினிமாட்டோகிராஃபர், அழகை இன்னும் அழகா காட்டக்கூடிய ஒரு திறமைசாலி அவர். அந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஈவன் நீங்க சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் வந்து ஒரு 1 or 2 days தான் ஷூட் பண்ணோம். அதுலயும் அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய ப்ரீவியஸ் ஃபில்மும் நான் பெரிய ஃபேன். ரொம்ப அழகா வந்து பண்ணியிருப்பாரு ஒவ்வொரு படமும். ஸோ இந்த படம் ரெட் ஜெயின் மூவிஸ். அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் கொடுத்து நமக்கு. இதுவும் ஒரு சிறந்த படமா வரும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு ரஹ்மான் சார். அவருடைய டே இன்னைக்கு. அதுல நாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஹ்மான் சார் வந்து நான் ஆசைப்பட்டது ஒண்ணுதான், அவரோட ஒரு படம் பண்ணணும்னு. 20-22 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த ஆசைப்பட்டதை வந்துட்டு அவரு கடவுள் வந்துட்டு 4 படமா வச்சுக்கணும். PS1, PS2, ஜீனி அண்ட் எங்கேயும் காதல் 4 படம் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இஸ் அ மெஜிஷியன். கூட இருந்து பார்க்கும்போது தெரியும், இல்லாட்டியுமே தெரியும். ஏன்னா அவருடைய ஒர்க் தான் பேசும் அதிகமா, அவர் கம்மியா தான் பேசுவாரு. இந்த படத்துலயும் அவருடைய ஒர்க் பேசி இருக்கு. அண்ட் இந்த ஹோல் டீம் வெரி ப்ரவுட் டு பிரசன்ட் காதலிக்க நேரமில்லை to all of you. Thank you. காரணம் ஒன்றும் இல்லைங்க. நான் முதல் தடவை ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்றேன். ஸோ அது ஹீரோயின் பேர் முதல்ல வரட்டும்னு ஏதோ தோணுச்சு எனக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு அது ரெஸ்பெக்ட், நத்திங் எல்ஸ். தேங்க்யூ. என் பேரு பிஜி பானு. நான் ஆக்சுவலி பாம்பேல இருக்கேன். ஸோ நிறைய என் பேரு பிஜே பானு. நான் இதுக்கு முன்னாடி வந்து மாடல் ஆஃப் சென்னை இமைகள் பண்ணிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட். அவங்க கூட இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதான். ஆனா அது வேற வேற திங்ஸ். பட் அவங்க கேட்பாங்க, நான் ஓகே சொன்னேன். நட்புக்காக அவங்களுக்காக பண்ண ஒரு படம். எனக்கு 2 ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி என்னோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமா பிடிக்கிற ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நான் பாம்பேல இருக்கும்போது, இல்லைன்னா முன்னாடி ராய்ப்பூர்ல இருக்கும்போது இந்த 2 ஆர்டிஸ்ட் பத்தி அவர் வந்து எனக்கு சொன்னாங்க. நான் சினிமால வந்து முன்னாடியே. ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட் ஃபீலிங் டு ஆக்சுவலி ஒர்க் வித் தெம். அதுக்கப்புறம் ரஹ்மான் அவர்கள் பத்தி என்ன சொல்றேன், அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அவர் சொன்னாரு. ஸோ இட்ஸ் சச் a happy day. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ எங்களோட காதலிக்க நேரமில்லை பொங்கலுக்கு வருது. இட்ஸ் கோயிங் டு பி a festival movie and நாங்க பயங்கர எக்ஸைட்டடா இருக்கோம். இன்னைக்கு நாங்க ட்ரெய்லர் லான்ச் பண்ணிருக்கோம். 5 பாட்டு ரஹ்மான் சார் வந்து கொடுத்திருக்காரு. ஒரு பாட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நாங்க நம்புறோம்.
ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அப்ப நேரம் இருந்துச்சு, இப்ப யாருக்கும் நேரம் இல்லை. அதுதான் எல்லாருமே பயங்கர பிஸியா இருக்கிறோம். ஸோ பட் காதலிக்க நேரம் இல்லைன்ற டைட்டில் இருந்தாலும் நான் காதல் பத்தி தான் பேசுறோம். என்னதான் நேரம் இல்லைனாலும் காதல்ன்றது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாவும் இருக்கு, அது ஒரு சந்தோஷமும் கொடுக்குதுன்னு தான் பேசிக்கிறோம். அப்பெல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். எழுதுறது அப்புறம் எடுக்கிறது அதை ரிலீஸ் பண்றதுக்கே இந்த ஒரு டைம் தேவைப்படுது. நீங்க முடிஞ்சு போன கதையை வந்து இப்ப என் படத்துல அவங்க நித்யா மேனனும் ஜெயம் ரவியும் நடிச்சிருக்கிறது தான் காதலிக்க நேரமில்ல ஒரு பெரிய ஹைலைட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பேரிங், ரெண்டு பேரும் வந்து பயங்கர பினாமினலா இந்த கேரக்டரே அவங்க வந்து கொண்டு நிறுத்தி வச்சது அவங்கதான். இந்த படம் வந்து கேமராமேன் எல்லாருமே ஒரு கொலாபரேட்டட் ஜாயிண்ட் எஃபர்ட் தான் சொல்லுவேன் இந்த படம். ஸோ நாங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை எடுத்தோம். ஸோ அதனால நீங்க பாக்குறவங்க என்ஜாய் பண்ணணும்னு நம்புறோம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் எவ்ரிவன். வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இது. ரஹ்மான் சார் வந்து என்னோட படம் ஆஃப்டர் ஓகே கண்மணி, இது லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ் வேர் நான் வந்து அந்த ஆடியோக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சேம் ஜானர்ல இருக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட் மியூசிக் ரஹ்மான் சாரோடது. So we are very excited about this. ஜெயம் ரவியோட என்னோட ஃபர்ஸ்ட் படம். நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்கிட்ட எப்பவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயம் ரவியோட எப்ப நெக்ஸ்ட் படம் பண்ண போறீங்கன்னு. ஸோ that has happened and நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ரொமான்ஸ் அண்ட் லவ் ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். ஸோ அதுல வந்து ஐ ஃபெல்ட் ரவி அண்ட் மீ ஒர்க் ரியலி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்ச நிஜமா ஃப்ரம் மை ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் இது. கிரு, நான், ரவி மூணு பேரும் ஒரு ரொம்ப சிமிலரான ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கிறவங்க, ரொம்ப பீஸ் வேணும்னு இருக்கிறவங்க, ரொம்ப காமா இருக்கிறவங்க. ஸோ எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது. நான் வந்தா எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது. வினய் வாஸ் தேர், யோகி பாபு வாஸ் தேர். நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு மோர் தென் எனிதிங் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹார்ட்ல ரொம்ப க்ளோஸா இருக்க ஒரு படம். ஸோ hope everyone likes it as well and yeah. இந்த படத்துக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இந்த அளவுக்கு அந்த சோப்ரா கேரக்டர் இந்த அளவுக்குமே கொண்டாடுறாங்க. இந்த படத்துல திரும்ப இந்த மாதிரி கொண்டாடுறது டெஃபினட்டா இருக்கும். ஒரு ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆர் தேர். ஸோ யூஸ்வலா ஒரு லவ் ஜானர்னா எல்லாரும் நினைக்கிறது அது வந்து அதுக்கு it's easy ன்னு நினைக்கிறாங்க. So it's not exactly what people think is award or something like that, but definitely ஓகே கண்மணி எல்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஐ திங்க் அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். அது ஒரு பியூட்டிஃபுல் திங். அதுக்கு வந்து கிரு லைக் நம்ம ஆஸ் அ உமன் நம்மளுக்கு எப்பவுமே அது அப்படி இருக்கும். ஈவன் ஒரு படத்துல நம்ம கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இருந்தாலும் எப்பவுமே ஒரு பேட்ரியார்கி எல்லா இடத்துலயும் இருக்குது தான், பிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லை, பட் அந்த பேட்ரியார்கி இருக்கும். எப்பவுமே நம்ம செகண்ட் தான். ஸோ ஆஸ் அ உமன் கிருத்திகா வந்து ஆஸ் அ உமன் ஐம் ஷுர் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி பண்றது. ஸோ it is a statement from her and it is definitely a big thing from Jayam Ravi. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஓகேன்னு சொல்றது கூட அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம்.
he's been very magnanimous, I think. மேடம் லேடி டைரக்டர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றீங்க. லேடினாவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் லேடி டைரக்டர். இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு. எப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க? எப்படி உங்க வந்து ஒர்க் வாங்குனாங்க அவங்க கிட்ட இருந்து? ஒர்க் வாங்கலடா. ஏன் அவங்க பாடி ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்க அப்படி இல்லவே அவங்க வந்து she is the most என்ன சொல்றது என்ன how do you tell about Kiro? She is like அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப காம், ரொம்ப ஈஸி கோயிங். ஸோ அந்த மாதிரி ஸோ நான் சொன்ன மாதிரி அது ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஜஸ்ட் காமா ஒர்க் பண்ண மாதிரி தான், ஜாலியா தான் பண்ணோம்.